படம் நல்லாவே இருந்துச்சு. அந்த ஃபஸ்ட் ஹாஃபு செகண்ட் ஹாஃபு சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃபு நான் சொன்ன மாதிரி ஃபுல்லாகவே காமெடி தான். செகண்ட் ஹாஃபு தான் கொஞ்சம் எமோஷ்னலாக போகுது, நல்லா இருக்குது. எனக்கு வந்து ஃபஸ்ட் ஹாஃபே வந்து கனெக்ட் ஆகிடுச்சு ப்ரோ. பிகாஸ் அது வந்து லைக் காமெடிஸே நமக்கு நல்லாவே கனெக்ட் ஆகுது. ஃபீல் குட்டாக போகுது. கொஞ்சம் பார்த்து முடிச்சும் போது ஓகே, நல்ல மூவி பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஆமாம், இதில் வந்து சிம்பிளாக இருக்கார். அவர் நேச்சுரலாக பண்ணியிருக்காரு. எப்போவுமே நேச்சுரலாக பண்ணுவார். சூப்பராக பண்ணியிருக்காரு இந்த படத்தில். அது வந்து அந்த காமெடியெல்லாம் நல்லா ஒர்க் அவுட். நிறைய நாளுக்கு அப்புறம் நல்ல ஒரு காமெடி அவர் பண்ணுறாரு. ஸோ அதனால நல்லா ட்ரான்ஸ்பரண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த செகண்ட் ஹாஃபில் ஒரு ஸ்பீச் எல்லாம் வரும் இல்லையா? ஸோ அந்த டைம்லலாம் வந்து ரொம்ப நேச்சுரலாக பண்ணியிருக்காரு. ஹிருதயபூர்வம் நல்லா தான் இருக்குது. மோகன்லாலுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல காமெடி படம் நல்லா பண்ணியிருக்காப்புல. வழக்கம் போல் ஒரு தின் லைன் எடுத்து நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே பார்க்கலாம். நிறைய ஆக்ஷன் படம் வருது. இப்போ வரிசையாக ஆக்ஷன் படமாக நடிச்சிட்டு இருந்தார்ல, அதுலேருந்து ரொம்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இப்போ காமெடி படம் நடிச்சிருக்காரு. ரொம்ப ஒரு நீட்டான அழகான காமெடி படம். ஃபேமிலியோட எல்லா ஆடியன்ஸுமே பார்க்கலாம். எல்லா ஆடியன்ஸுக்குமே கனெக்ட் ஆகும். அதான் காமெடி படம் தான், ஒரு நல்ல காமெடி படம். ரொம்ப ரொம்ப ஆக்ஷன் அது எல்லாம் போகாமல் சிம்பிளாக அழகான ஒரு காமெடி படம், அவ்வளோதான். கிளைமேக்ஸ் கிட்ட லைக் எப்படின்னா அவர் வந்து அது கதை நான் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு அது ஸ்பாய்லர் மாதிரி ஆகிடும். லைக் கிளைமேக்ஸ் போர்ஷன் மாளவிகாவும் அவரும் ஒரு ஹில்ஸில் போய் பேசுகிற மாதிரி ஒரு போர்ஷன் இருக்கும். ரொம்ப நல்லா இருந்தது. அது எமோஷ்னலாகவே நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. லைக் படம் வந்து ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து காமெடி அப்படியே போயிட்டு இருந்தது. கிளைமேக்ஸ் கிட்ட எமோஷன் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. இது என்னன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஃபாதர் டாட்டர்னு சொல்ல முடியாது, ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னு சொல்ல ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அது அவங்களோட ரிலேஷன் நல்லா இருந்துச்சு. லைக் டைரக்டர் நல்லா டீல் பண்ணியிருக்காரு. அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் தான் படத்தோட ஸ்ட்ரென்த்து. படமே ரொம்ப நேச்சுரலாக இருக்குது ப்ரோ. லைக் கமர்ஷியல் எலிமெண்ட் இல்லாமல் ட்ராமாட்டிக் எதுவும் பண்ணாமல் நேச்சுரலாக நடக்கிற மாதிரி ஒரு கதை தான். நல்லாயிருக்கு. ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக். ஃபஸ்ட் ஹாஃப்க்கு கதையே இருக்காது. ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து கதைக்குள்ளேயே போக மாட்டாங்க. நம்மளுக்கு மோகன்லால் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு தான் காட்டிகிட்டு இருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் போக போக தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கதை போக ஆரம்பிச்சு. ஆமாம், மியூசிக் நல்லா இருந்துச்சு. மீன் அதாவது இந்த ஃபீல் குட் மூவிக்கு என்ன வேணுமோ லைக் பெருசாக ஒரே ஒரு ஃபைட் சீன் தான் இருக்குது. மற்றபடி அதுக்கு தேவையான மியூசிக் இருக்குது. சங்கீதம் நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பிரேமலு அந்த ஒருத்தர் வருவார்ல கூட காமெடியன், அவர் நல்லா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் ஆஸ் யூஷுவல். அப்புறம் இன்னொரு கேரக்டர், அவர் பேர் எனக்கு தெரியல, அவர் அந்த மாளவிகா அப்பாவோட ஃப்ரெண்டாக வருவார். அவர் வந்து அந்த கேரக்டர் நல்லா இருந்துச்சு. எல்லா கேரக்டரும் நல்லா பண்ணியிருந்தாங்க ஆஸ் யூஷுவல்.